சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மேடம் கொடுங்க. இந்தாங்க மேடம். இவரை பிளட் குரூப்காக ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. மேடம், பிளட் குரூப்ல என்ன பிரச்சனை? இவரது ஓ பாசிட்டிவ்க்கா. அது ரொம்ப ஈஸியான பிளட் குரூப். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். மேடம் அப்படின்னா? அப்படின்னா ரேர் பிளட் குரூப் இருக்கிற ஆளுங்க தான் தேவைப்படுறாங்கன்னு அர்த்தம். நந்தா சொல்லுங்க மேடம். உங்க அம்மா பிளட் குரூப் என்ன? ஏபி நெகட்டிவ் மேடம். ஓகே நந்தா, நீங்க கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மேடம் என்னாச்சு மேடம்? சொல்லுங்க மேடம். வெளியே வெயிட் பண்ணுங்க, நான் கூப்பிடுறேன். நந்தா அவங்க அம்மாவுக்கு ஏபி நெகட்டிவ்னு சொல்றான். ஏபி நெகட்டிவ் இது ரொம்ப ரேரான குரூப். அதனால அவங்க பிளட் குரூப் வச்சுதான் ஆளை சேர்க்கிறாங்க. என்ன மேடம் இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பிளட் குரூப்பை வச்சு ஆளுங்களை சேர்த்து அதை வச்சு என்ன பண்ண முடியும்? என்னல தாக்கா இப்படி கேக்குறீங்க? பிளட் குரூப்பை வச்சு எவ்வளவோ விஷயங்கள் பண்ணலாம். ரேர் பிளட் குரூப்பை வச்சு இங்க ஆர்கன் திருடு நடக்குது. என்ன மேடம் சொல்றீங்க? ஆசிரமம் பேர்ல ஆர்கன் திருட்டா? அதுதான் நினைக்கிறேன். இந்த மாதிரி எவ்வளவோ கேஸ நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். இது ஒன்றும் நமக்கு புதுசு இல்லையே. இப்படி வயசானவங்களை வச்சு பண்றதெல்லாம் மன்னிக்கவே முடியாது. மனசாட்சியே இல்லாத குற்றம். மேடம், இப்போ நான் என்ன பண்றது? மறுபடியும் நான் எப்படி உள்ள போறது? நீங்க இப்ப உள்ள போக முடியாது சார். அதனாலதான் உங்களை தெளிவா ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம எப்படி உள்ள போறதுன்னு யோசிக்கணும். சரிங்க சார், நீங்க இப்ப கிளம்பலாம். சார் வேணாம். சாரி மேடம், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரேன். வாங்க சார். இப்ப எப்படி உள்ள நம்ம ஆளுங்களை அனுப்புறது? நாம எப்படி ஆளை அனுப்பினாலும் பிரச்சனை நமக்கு தான் மேடம். கரெக்டா. வேற வழி இல்ல சார். நம்ம அப்பதான் உள்ள அனுப்பலாம். என்ன மேடம் நீங்க அப்பத்தாவ அனுப்பலாங்கிறீங்க? வேண்டாம் மேடம், அது ரொம்ப ரிஸ்க். அவங்க எப்படி தனியா சமாளிப்பாங்க? அதெல்லாம் பண்ண முடியாது. அப்ப யாரோ ஒருத்தவங்களை வச்சு ரிஸ்க் எடுக்கலாம். அப்படி சொல்ல வரல மேடம். நம்ம வீட்டு ஆளுங்களை வச்சு நம்ம ரிஸ்க் எடுத்ததான் உண்டு. ஏன் அப்பத்தாவ நான் அனுப்ப மாட்டேனா? வேற யார் அனுப்புவாங்க? இல்ல மேடம், அவங்க சொல்றது சரிதானே. நம்ம வீட்டு ஆளை வச்சு ரிஸ்க் எடுக்க வேண்டாமே, நாம வேற ஆளை வச்சு எடுக்கலாமே. நானும் அதை தான் சார் சொல்றேன். வேற யார வச்சும் எடுக்க வேணாம். நம்ம வீட்டுல இருக்கிற ஆளை வச்சே எடுக்கலாம். அதுக்கு அவங்க அதெல்லாம் நான் அப்பத்தா கிட்ட பேசிக்கிறேன். சரி வாங்க, நம்ம கிளம்பலாம். வாங்கக்கா. பார்க்கலாம் யாருன்னு. பார்க்கலாம் நீயா நானான்னு. அம்மா தமிழ், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அங்க பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா? ஐயோ ஆமாத்தே, இதுல பிளஸ் இருக்கு. நான் பாட்டுக்கு மைனஸ் பண்ணிட்டேன். உனக்கு என்ன சிரிப்பு? உனக்கு பிளஸ்க்கும் மைனஸ்க்கும் டிஃபரன்ட்டே தெரியல. அகிலன், நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இது மல்டிப்ளிகேஷனா டிவிஷனா? நான் டிவிஷன் பண்ணிருக்கேன். சரி சரி, இப்படி சிரிக்கிறத நிறுத்திட்டு கரெக்டா செய்யணும். வேகமா செய்யறது முக்கியம் இல்ல, ஆன்சர் கரெக்டா வர்றதுதான் முக்கியம். இந்த சின்ன பிள்ளைங்களை பாருங்களேன்,
நாமெல்லாம் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே பைய தூக்கி வீசி எறிஞ்சிட்டு விளையாட போவோம். இதுங்க என்னடான்னா பள்ளிக்கூடம் விட்டு வந்த உடனே புத்தகத்தை எடுத்துக்கிட்டு உட்காந்துருதுங்க. ஆமா, பள்ளிக்கூடத்துல என்னதான் சொல்லி கொடுப்பாங்கன்னே தெரியல. பள்ளிக்கூடத்திலயும் படிக்குதுக, வீட்டுக்கு வந்த உடனேயும் படிக்குதுக. என்னமோ போங்க. இல்லைங்க, ஆ, ஸ்கூல்ல ஓரளவுக்கு தான் சொல்லி கொடுக்க முடியும். ஆ. சொல்லி கொடுத்தது புரிஞ்சுதா இல்லையான்னு ஹோம்ஒர்க் கொடுத்தா தானே தெரியும். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போய் காட்டும் போதுதான் இவங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையான்னு டீச்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கல்ல. ஓ, இப்படி சொல்ல வரீங்களா? என்ன இருந்தாலும் வீட்டு பாடம் செய்யறதுல எனக்கு விருப்பமே இல்லைங்க. ஹாய் தமிழ். ஹாய் அகில். ஹாய். என்னடா ஹோம்ஒர்க் பண்றியா? பார்த்தாலே தெரியுதுல. என்ன இவ்ளோ வேகமா ஹோம்ஒர்க் பண்றீங்க? இங்க பாருங்கம்மா, என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அகிலனுக்கு முன்னாடி நான் முடிக்கணும். நீ முடிக்க மாட்டே, நான் தான் ஃபர்ஸ்ட் முடிப்பேன். ஓ, போட்டி நடக்குதா? ரொம்ப நேரமா அதான் நடக்குது. நான் தான் ஜட்ஜ் வர. சரி சரி, நடக்கட்டும். நீங்க பண்ணுங்க. இப்படி பேசிட்டே இருந்தா நான் எப்படி பண்றது? சாரிமா, பண்ணுங்கம்மா. இவ வந்துட்டால, நேரா போய் அங்க பேசினால, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கான்னு அர்த்தம். இதுவே அவ வந்த உடனே என்னாத்த என்னாச்சுன்னு கேட்டா பல்லுன்னு கடிச்சு புடுவா. அப்படியா? ஏன் அப்படி? என்னத்த சொல்ல, ஆபீஸ்ல என்ன நடக்குதோ, என்ன கன்றாவி நடக்குதோ, இங்க வந்தோன்னு எங்கேயோ போற மாரியாத்தா என் மேல வந்து ஏறாத்தான்னு நம்ம கிட்ட கத்துவா. ஆனா ஒண்ணு, அவ இப்ப என்ன தேடினா நாம பக்கத்துல இருக்கணும். பிஸியா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ பக்கமே போக கூடாது. ஓஹோ, இப்ப என்ன பண்றது? தெரியலையே, இருங்க பொறுத்து இருந்து பாப்போம். அப்பாடி, சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. இம்பிட்டு பேருக்கு நீயே பண்றதுக்கு ஆள் வச்சுக்கலாம்ல. அட, இதெல்லாம் ஒரு பெரிய வேலையா? ம். வரா வரா பாருங்க, அப்படின்னா ஃப்ரீயா இருக்கான்னு அர்த்தம். ஹாய்மா. அப்பதா கொஞ்சம் வாயேன், உன்கிட்ட பேசணும். யூ மீன் மீ? வா. இப்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கா போலயே. அப்பத்தா. இதோ வரேன், இதோ வரேன். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். என்னத்தா? அப்பத்தா